அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பீகார் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். தேர்தல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா எல்லா கட்சிக்குமே எலெக்ஷன் வர்ற டயத்தில் தான் ப்ரிப்பேர் ஆகும். பிஜேபி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு 365 நாளுமே எலெக்ஷன் மோடு தான். அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் பிஜேபி ஒர்க் பண்ணும். அந்த பெர்ஸ்பெக்டிவில் எந்த கட்சியெல்லாம் ஒர்க் பண்ணுதோ அப்போ தான் நீங்கள் பிஜேபி வீழ்த்த முடியும். பிஜேபி நம்ம சொல்கிறோம் தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுருக்கிறாங்க, சில இல்லீகல் வேலை பார்க்குறாங்க. மொத்தமாகவே இல்லீகல் வேலை பார்க்கட்டுமே, டசன்ட் மேட்ரு. ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ கிரிமினலாக யோசிக்கிறாங்க பாருங்கள். அப்போ அழிக்க நினைக்கக்கூடிய அவர்கள், ஆர்எஸ்எஸ்ஐ கையில் வச்சுக்கக்கூடிய அவர்கள், ஆர்எஸ்எனுடைய பெர்ஸ்பெக்டிவில் தன்னுடைய கட்சியை கொண்டு போகக்கூடிய இவர்கள் எந்த அளவுக்கு எலெக்ஷனை கையாளுறாங்க அப்படின்னா, அதே மாதிரி நாங்கள் மக்களை காக்க போகிறோம், மக்களை பாசிசத்திலிருந்து நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்னு காங்கிரஸோ மற்ற இடதுசாரி கட்சிகள் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு ஹெட்டில் ஒரு தலைமையில் நீங்கள் அந்த டோனில் நீங்கள் போனால் மட்டும்தான் பிஜேபி ஜெயிக்க முடியும். அதர்வைஸ் எத்தனை வாட்டி நீங்கள் போனாலும் இந்த பக்கம் ஒய்ஸ் ஒரு பக்கம் நிற்பார், இந்த பக்கம் தேஜஸ்வி யாதவ் பக்கம் நிற்கிறாரு, இந்த பக்கம் மற்றவங்க நிற்கிறாங்க. பிஜேபி தனி, பிஜேபி நிதிஷ்குமார் ஒரு கூட்டணி முடிஞ்சு. இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் பிஜேபி அழிக்க முடியும். நீங்கள் இப்படியே துண்டு துண்டுகளாக பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா பிஜேபி யாராலும் அழிக்க முடியாது. அப்படின்னா இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. இதை புரிந்து கொண்டாலே நமக்கு ஆன்சர் உடைக்கணும். பிஜேபி எப்படி கையாளணும். அவங்க டெல்லியில் குண்டு வைப்பாங்க, குண்டு வெடிக்கும், அதை வச்சுக்கிட்டு முஸ்லீம்கள் மேலே கொண்டு வருவாங்க. முஸ்லீமே பண்ணியிருந்தாலும் ஒரு பேச்சுக்கு மொத்த முஸ்லீம்களை தீவிரவாதி, எலெக்ஷன் மோடில் தான் குண்டு வெடிக்கும், எலெக்ஷன் மோடில் தான் பிரச்சனை வரும், அது கிரியேட் பண்ணுறதே பிஜேபி தான் அப்படிலாம் சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க. வாட் எவர் இட்ஸ், அவன் பிளான் பண்ணுறான் பார்த்தீங்களா, அதுதான் பிஜேபி, அதுதான் ஆர்எஸ்எஸ். ஸோ நம்ம எனிமி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அவங்கள மாதிரி கிரிமினலாக பிளான் பண்ணு சொல்லலை. ஒரு கிரிமினலை அழிக்கணும் அப்படின்னா நம்ம மைண்டு அதே பெர்ஸ்பெக்டிவ் யோசிச்சு ஹானஸ்டி வழியிலே அவங்கள எதிர்கொள்ளணும். ஸோ அதுக்கு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் எப்படி பிரிட்டிஷ்லேருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிச்சோ அந்த மாதிரி இந்த பாசிஸ்டிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். ஸோ திங்க் அபவுட் இட். ஒன்றா இருந்தால் மட்டும்தான் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் மாதிரி. நம்ம பிரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக, இந்த கட்சிகள் பிரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக பிஜேபி வெல்லவும் முடியாது, இந்தியாவை யாராலும் காப்பாற்றவும் முடியாது.